யாரை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்றைக்குமே நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம தவறான ஒரு நபரை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸும் டிலே ஆகும். சம்டைம்ஸ் நம்ம அதை இழந்து கூட போயிடலாம். ஆனால் நம்ம கரெக்டான நபரை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கான பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம நிச்சயம் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம பார்க்கும்போது அவங்க எஜிப்டில் ஸ்லேவாக இருந்தாங்க ரொம்ப நாளாக. ஆனால் ஒரு நாள் கடவுள் ஒரு பெரிய பிளான் தந்து, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஸ்லேவரிலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இதிலேருந்து மீட்கப்பட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளெஸ்டு ஒரு கண்ட்ரிக்குள்ளே, ஒரு கானான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசத்துக்குள்ளே நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருந்தார். அதையும் எல்லாருமே கேட்டுட்டு அவங்க பல ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் மீறி அவங்க அந்த பாதையில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மாதிரி பாதையில் செல்லும் போது இஸ்ரேல்ஸ் கூடயும் சில ஈஜிப்ட்ஸ் அவங்களும் என்ன பண்ணாங்க, கூட வந்தாங்க. அந்த பாதையில் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. ஆனால் சம்டைம்ஸ் போகிற பாதையில் என்ன ஆயிடுது, அந்த இடத்துல பெரிய கொஷின் மார்க் எழுகிறது, பெரிய குழப்பம் ஏற்படுது. என்ன, நாங்கள் ஸ்லேவாக இருக்கும் போதே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருந்தோம், நாங்கள் நினச்சதெல்லாம் சாப்பிட்டோம், நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். இன்றைக்கி கடவுள் சொன்னாருன்னு இந்த பாதையில் போயிட்டுருக்கோம், ஆனால் இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் நாங்கள் ஆசைப்பட்டது எதுவுமே நாங்கள் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, நிறைய முறுமுறுப்பு, நிறையா அப்படியே கொஸ்டின் எழுப்பி அந்த இடத்துல ஒரு நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் மக்களும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. நம்ம பார்க்குறோம் இல்லை, பைபிளில் நம்ம அழகான ஒரு வசனத்தில் பார்க்குறோம், இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் எது என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் இது மாதிரி அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கனால அவங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிளெஸ்டான கண்ட்ரிக்கு போக முடியல. ஆனால் அதே கூட்டத்தில் தான் ரெண்டு யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க, ஜோஸ்வா அண்ட் காலேப் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் அவங்க கடவுளை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அவங்களுடைய மென்டர் மோசே மட்டும் தான் ஃபாலோ பண்ணாங்க. அதனால அவங்க பிளெஸ்ஸிங்ஸை அவங்க கண்டிப்பாக அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இதே மாதிரி தான் நம்மளுடைய ட்ராவலான அந்த பாதையில் ஹெவன்லி பிளெஸ்ஸிங்ஸை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம சுற்றிலையும் சரௌண்டிங்கில் நம்ம யாரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப திங்க் பண்ணணும், அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். நம்மளை தவிர ஒரு பாதையில் நம்ம லீட் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு நம்ம செவி செய்யக்கூடாது. நம்மளை நல்ல பாதையில் யார் நம்மளை கொண்டு போய் விடுவாங்களோ அவங்கள மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம பெற்றுக்கொள்வோம்.